ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம திருவாசகர் பதிகத்தை கேட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 12 ஜோதிலிங்க வரலாறு பற்றி நாம் கேட்டோம் இல்லையா? அந்த வகையில் நம்ம அடுத்து கேட்க போகிறது பஞ்சபூத தலங்களை பற்றி. பஞ்சபூத தலங்கள் என்னென்னது? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இல்லையா? இதான் பஞ்சபூத தலம். அப்படி பஞ்சபூத தலம் முதன்மை பெற்றது பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் நிலத்தை குறிக்கிற பஞ்சபூத தலத்தை முதன்மையானவர். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணைக்காவில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர், சரிங்களா? அவர் நீரை குறிக்கிற பஞ்சபூத தலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆகாயம். ஆகாயம் யார்? சிதம்பரம் நடராஜர் இருக்கார் இல்லையா? அவர் இங்கே ஆகாயத்தை குறிக்கிறார். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை வந்து நெருப்பை குறிக்கிறது, சரிங்களா? அப்புறம் காளகஸ்தி வந்து வாயுவை குறிக்கிறது. இதுதான் பஞ்சபூத தலங்கள். அப்படிப்பட்ட பஞ்சபூத தலங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிலத்துக்கு ஆதாரம் விளங்குகிற ஏகாம்பரேஸ்வரர் தழுவு குழைந்தநாதர் அவரை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த ஏகாம்பரேஸ்வரர் வந்து பஞ்சபூதத்தில் நிலத்தை குறிக்கிற முதன்மையான கோயில். இந்த கோயிலுடைய தல விருட்சம் பார்த்தீங்கன்னா மாமரத்தை கொண்டிருக்குது. இது தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு கோயிலாகும், சரியா? இது தேவார பாடப்பட்ட கோயில், தொண்டை நாட்டு கோவில். தொண்டை நாயனார் வந்து கடவார் கோள் நாயனார், கழிச்சிங்க நாயனார் எல்லாம் வந்து அவதார தலம் இது, சரிங்களா? சாக்கிய நாயனார் இருக்கு இல்லையா? அவர் முக்தி தலமும் இதுதான், சரிங்களா? இந்த தலத்தோட இறைவி பேர் வந்து ஏழ்வார் குழலி அம்மையார். ஏழ்வார் குழலி அம்மையார். இந்த பேர் ஏன் வந்துச்சு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேயே வந்து மிக பழமையான கோவில், கைலாசநாதருக்கு அப்புறம் இந்த கோவில் தான். 1300 ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. 2ஆம் நரசிங்க பல்லவனால் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில், சரிங்களா? இந்த கோயிலை வரலாற்றை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ உலகம் நல்லா இருக்கணும், உயிர்கள் நல்லா இருக்குன்றதால பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, ஈஸ்வரை வழிபடுறதுக்காக கையிலேருந்து நீரை கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் பூஜை செய்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா கம்பையாற்றுக்காரில் வந்து ஐயனோட திருவருளால் பார்த்தீங்கன்னாக்கா முளைத்த சிவலிங்கம் மாதிரி திருவுருவம் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அந்த சிவலிங்கத்தை பொறுத்து பூஜை செய்கிறாங்க. பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானாலே யோசிப்பார் இல்லையா? அவங்களோட சும்மா விட்டுருவாரா? அப்போ என்ன பண்ணுறாரு, கம்பையாற்றில் மகாநதியில் வந்து வெள்ளத்தை உருவாக்குறாரு. வெள்ளத்தை உருவாக்கணுன்னே பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு என்ன அதை வச்சு பார்வதிக்கு ஐயோ என்னடா அது வெள்ளம் வருது, சிவலிங்கம் மண்ணால் தானே பிடிச்சி வச்சு வணங்குறாங்க, அதுங்க கரைஞ்சி போது என்ன பண்ணுறாங்க, அந்த சிவலிங்கத்தை போய்ட்டு நல்லா மார்போடு சேர்த்து கட்டி அணைச்சிக்கிறாங்க கரையாதபடி. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ என்ன பண்ணுற, சிவபெருமான் எழுந்தல் காட்சியளிக்கிறார். அதுதான் தழுவ குழைந்த நாதர்ன்ட்டு, சரிங்களா? இதுதான் வந்து இந்த கோயிலுடைய வரலாறு. அதனால் ஜலகண்டீஸ்வரர் அடுத்த தலம், ஏகாம்பரேஸ்வரர் பக்கத்தில் நமக்கெல்லாம் சுற்றி இருக்க பல சில கிலோமீட்டர்கள் தான் இருக்குது. அதனால் நம்ம பார்க்குற தூரம் தான் இருக்குது. போங்க, ஏகாம்பரேஸ்வரர் நிலத்துக்கு ஆதாரம் ஏகாம்பரேஸ்வரர் பாருங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைங்க. ஏகாம்பரேஸ்வரர் பார்த்தா நிலத்தின் அதிபதி இல்லையா? அப்போது நிலம் இல்லாதவர்கள் தன்னுக்காக ஒரு சின்ன இடத்தாச்சும் வாங்குறதுக்கான வாய்ப்பும் ஐயன் ஏற்படுத்தி தருவார். அதனால் போயிட்டு ஏகாம்பரேஸ்வரர் வணங்கிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கும்போது ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.